ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒயிட் பாஸ்தா எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணிக்குள்ளார பாஸ்தாவை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுடலாம். அது நல்லா பாயில் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாங்க. அப்போ கொஞ்சம் நல்லாவே ஷைனிங்காகவும் நல்லாவும் பாயில் ஆகிருக்கும். இப்போ அது நல்லா பாருங்கள். நம்ம ரொம்ப பாயில் ஆகின உடனே எடுத்து வடிச்சிடக்கூடாது. பச்சை தண்ணியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி வச்சுட்டா இந்த அளவுக்கு ஆயிரும். ஓவர் பாயில் ஆகாமல் இருக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பூண்டை வந்து பொடி ஒரு 3 பூண்டை கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கேரட் நல்லா பொடி பொடியாக, பீன்ஸும் நல்லா ஃபைன் சாப்டாக நம்ம பண்ணிக்கணும். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஓவர் பாயில் பண்ணிட வேண்டாம். ஜஸ்ட் நம்ம ஃப்ரை மட்டும்தான் பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து அது முக்கியமாக நம்ம கலர் மாறாமல் தீயாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து மஷ்ரூம்ஸ் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். கொஞ்சம் மஷ்ரூம்ஸும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சுண்டிடக்கூடாது. அதை பார்த்து கரெக்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு அது கூட பெப்பர், இதுக்கு வந்து நல்லா பெப்பர் வந்து க்ரஷ்டான பெப்பர் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது கூட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட ஆரிகானோ போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவரே நல்லா கிடைக்குங்க. அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது திருப்பியும் நம்ம போட வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதை அப்படியே வேறு பேனில் எடுத்து வச்சுட்டு அதே பேனில் நான் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் வந்து ரொம்ப மெல்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் போட்டிங்கன்னா சீக்கிரம் கலர் மாறிடும். அதனால் அங்கே பாருங்கள், லைட்டாக ஒரு க்யூப் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது கூடயே வந்து நம்ம மைதா வந்து 1 கப்புக்கு போட்டுட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணும் போது அந்த பட்டர் அதுக்குள்ளார மெல்ட் ஆயிரும். கொஞ்சம் ஈக்குவலாகவும் இதாயிரும். கட்டி கட்டியாக இருக்குங்க. அதனால் நம்ம பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கலரும் மாறி இருக்கக்கூடாது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கலர் மாறிடும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பக்குவமாக பார்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இதுக்கு வந்து 1 கப் பாஸ்தாக்கு வந்து 1/2 கப் மைதா போட்டுக்கலாம். இப்போ வந்து பால் வந்து 1 கப் எடுத்துக்கணுங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறேன். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா இந்த கட்டியை வந்து நம்ம கரைக்கிறது கஷ்டம். அதனால் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா இதானதுக்கப்புறமா மீதி பாலை போட்டுக்கோங்க. கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்து இதுதான். இப்படி எடுத்தோன்னா நம்மளோடது வந்து பேஸ்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா இதையும் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன போட்டிருக்கோமோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து போகிறோம். எப்பவும் போல் தேவைக்கேற்ப உப்பு, பெப்பர், அதே இது தாங்க. என்னென்ன இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோமோ அதே தான். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறோம். அது கூட கொஞ்சம் ஆரிகானோ போட்டுக்கிறோம். அது வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரை ஆகிறதுக்கு அந்த ஸ்பைசினஸ் இருக்கணுங்கிறதுக்கு அப்போ போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் வந்து அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கணுங்கிறதுக்கு சீஸ் இருக்குல்ல, அது எடுத்து நம்ம நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டுடலாங்க. இது வந்து ஒரு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் பார்த்தீங்கல்ல. அதாவது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கலர் நம்ம கரம் மசாலாலாம் எதுவும் சேர்த்தாதனால. ஆனால் நம்ம போட்டிருக்கிற ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பர், க்ரஷ்டு பெப்பருமே வந்து நல்லா ஒரு சூப்பராகவும் இருக்கும். இந்த சீஸ் போடுறதுனால நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். இப்போ நல்லா ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாஸ்தா வந்து தண்ணி இல்லாமல் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா தாங்க அந்த க்ரீம்லாம் நல்லா கோட்டாக இருக்கும். தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சோம், அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. அதனால் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் இல்லைன்னா ஒரு 1 மினிட்டுக்கு வந்து நீங்கள் சிம்மில் வச்சு இல்லை 1 or 2 மினிட்ஸ்க்கே நல்லா வந்து பாயில் பண்ண விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. உங்களுக்கு இதை விட க்ரீமி கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இல்லைன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும், அதாவது ரொம்ப லிக்விடாக ஆயிரும். இப்போ வந்து கிரேட்டட் சீஸையும் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சர்வ் பண்ணும்போது நம்மளோட ஸ்பைசினஸ்க்கு தேவைப்படுற மாதிரி. குழந்தைங்களுக்குனா அது போகிறோம். இது பெரியவங்க சாப்பிட்ணுன்னா மறுபடியும் பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து விடலாம்.